அல்லாஹ்வுக்கே மிக விருப்பமான சுஜூது கூட இல்லாத தொழுகை உண்டு. ஆனால் கண்மணி நாயகம் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீது ஸலவாத்து செல்லாத தொழுகையே இல்லை. மையத்து தொழுகையா இருந்தாலும் முதல் தக்பீரில் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறீங்களா, இரண்டாவது தக்பீருக்கு பின்னால கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீது ஸலவாத்து சொல்லணும். ஈமான் கொண்டவர்கள் தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீது ஸலவாத்து சொல்வதற்கு தகுதியானவர்கள். அதனால் இறைவன் சொல்கிறான், ஈமான் கொண்டவர்களே, ஈமான்தாரிகளே, நீங்க ஸலவாத்து சொல்லுங்கள். பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு மத்தியில இன்ஷா அல்லாஹ் இந்த ஸலவாத்து மஜ்லிஸுடைய பிரமாண்டம் இதற்கு பின்னால் வெளியாகும். गौसे आज़म दस्तगीर, गौसे आज़म दस्तगीर, गौसे आज़म दस्तगीर, गौसे आज़म दस्तगीर. अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला सय्यिदिना मुहम्मदिन व अला आलिहि व सहबिहि अजमाइन वमा तौफीक़ी इल्ला बिल्लाह ला हौला वला कुव्वता इल्ला बिल्लाहिल अलिय्यिल अज़ीम सुब्हानक ला इल्मा लना इल्ला मा अल्लमतना इन्नका अंतल अलीमुल हकीम. قال الله تعالى في القرآن الكريم وفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألم نشرح لك صدرك ووضعنا عنك وزرك الذي أنقض ظهرك ورفعنا لك ذكرك صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم من صلى علي واحدا صلى الله عليه عشرا. சர்வலோகத்தையும் படைத்து ஆட்சி செய்கின்ற எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகட்டும். சாந்தி மார்க்கம் ஏந்தி வந்த சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தாரே ஆலம் எங்கள் சாந்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களுடைய கிளையாளர்கள் உத்தம சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபவு தாபிஈன்கள் இமாம்கள் அவுலியாக்கள் மஷாயிஹ்மார்கள் இறுதி நாள் வரையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீது நல்லன்பு கொண்டு அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடக்கக்கூடிய உண்மையான முஃமின்கள் முஸ்லிம்கள் அனைவர் மீதிலும் இறைவா நீயே ஸலவாத் என்னும் கருணையையும் சலாம் என்னும் ஈடற்றத்தையும் என்றென்றும் சொரிந்தருள்வாயாக. புனிதம் நிறைந்த பூத்து குலுங்குகின்ற கண்ணியமான ஸலவாத்து மஜ்லிஸிலே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் எந்தெந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறு எங்களுக்கு ஏவி இருக்கின்றார்களோ அந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறும் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் எந்தெந்த விடயங்களை விட்டு தவிர்ந்து ஒதுங்கி நடந்து கொள்ளுமாறு எங்களுக்கு தடை விதித்திருக்கின்றார்களோ அந்த விடயங்களை விட்டு தவிர்ந்து நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நல்லுபதேசம் வசியத்தாக கூறிக்கொள்கின்றேன். பேரன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, இறைவன் ஹக் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் படைத்த படைப்பினங்களில் சிறந்த படைப்பாக படைத்தது அவனது ஹபீபாகிய எங்கள் உயிரை விட மேலான முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களே தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்காக வேண்டி இறைவன் ஹக் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில மட்டும் அல்ல, மாறாக கியாமத்துடைய நாளையிலும் நாளை சுவர்க்கத்திலும் அவர்களுக்காக வேண்டி என்றே ஸ்பெஷலான அவர்களுக்காக வேண்டிய தயார் செய்யப்பட்ட அவர்களுடைய பொருட்டினால் கேட்டால் நிச்சயம் கபூலாக்கப்படும் என்கின்ற அமைப்புல என்னென்ன நல்ல விடயங்களை இறைவன் செய்ய வேண்டுமோ அத்தனை விடயங்களையும் இறைவன் ஹக் சுப்ஹானஹு வ தஆலா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்காக வேண்டியே செய்கிறான். இறைவன் குர்ஆன்ல இப்படி ஒரு வசனத்தை சொல்லுகிறான், வரஃபஅனா லக ذிக்ரக். நபியே நாயகமே யா ரசூலல்லாஹ், உங்களுடைய அந்தஸ்தை புகழை நாங்கள் உயர்த்தி கொண்டே இருக்கிறோம். தஃப்சீரில் இதற்கு விளக்கம் சொல்லுகிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உயர்வு அந்தஸ்து எந்த அளவு கூடுது தெரியுமா? ஒவ்வொரு செகண்டுக்கு செகண்ட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்தி கொண்டே இருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
வஸல்லம் அவர்கள் இப்படி ஒரு ஹதீஸ் சொன்னார்கள், நான் ஒவ்வொரு நாளுமே 70 விடுத்தங்கள் பாவ மன்னிப்பு தேடுகிறேன். இன்னும் சில ஹதீசுகளில் நான் ஒவ்வொரு நாளுமே 100 விடுத்தங்கள் பாவ மன்னிப்பு தேடுகிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஏன் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவம் செய்தவர்களா பாவ மன்னிப்பு தேடுவதற்கு, அல்லது இறைவன் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த வையகத்தில் படைத்த படைப்பினங்களை திருத்துவதற்காக வேண்டி அனுப்பி வைத்த கண்மணி முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பாவம் செய்தவர்களா? ஏன் அப்படியானால் அவர்கள் பாவத்துக்காக வேண்டி அவர்கள் பாவ மன்னிப்பு தேட வேண்டும்? இதற்கும் சூஃபியாக்கள் அழகாக விளக்கம் சொல்லி தருவார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அந்தஸ்தை அல்லாஹ் ஒவ்வொரு செகண்டும் உயர்த்த 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 அவர்களுடைய அந்தஸ்து உயர்ந்து கொண்டே செல்லுகின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உயரத்தில் இருந்து கீழ்மட்டத்தை பார்ப்பார்கள். பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு தெரியும், நான் இத்தனை கீழான அந்தஸ்திலும் இருந்திருக்கிறேன், அது பாவம் அல்ல, அந்தஸ்து தான், அந்தஸ்திலும் குறைவில இருந்திருக்கிறேன் என்று மேலந்தஸ்திலிருந்து கீழே பார்க்கின்ற பொழுது அவர்கள் பாவ மன்னிப்பு தேடினார்கள். அதை விட்டு அவர்கள் பாவம் செய்தவர்கள் அல்ல, மாறாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பொருட்டை கொண்டு நாங்கள் பாவ மன்னிப்பு தேடினால் ரப்புல் ஆலமீனான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உடனே அதை அங்கீகரித்து அதற்கான பாவ விமோசனத்தை தருகிறார். அதனால் தான் ஒவ்வொரு மனிதர்களுடைய சலவாத்தும் சொல்ல சொல்ல ஒவ்வொரு நாவிலும் இருந்து சலவாத்து வெளிவர வெளிவர அந்த சலவாத்து சொல்லுகின்ற பொழுது அந்த மனிதனுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான். ஏன் காரணம் தெரியுமா? ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் ஆரம்பிக்கின்ற பொழுது அல்லாஹும்ம என்று ஆரம்பித்தாலே, யா அல்லாஹ் எனக்கு செல்வத்தை தா, யா அல்லாஹ் எனது பாவத்தை மன்னி, யா அல்லாஹ் என்னுடைய பெற்றோர்களுக்கு அருள் செய், யா அல்லாஹ் எனது வியாபாரத்தை பரக்கத்தாக்கி வை, இப்படித்தான் அல்லாஹ்விடத்தில் நாங்கள் கேட்போம். ஆனால் இந்த ஸலவாத் அப்படி அல்ல. ஸலவாத் என்று சொல்லுகின்ற பொழுது அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மத் என்று சொல்லுகின்ற பொழுது இங்கே என்னை குறித்து எதையும் நான் கேட்க வரவில்லை. ரப்பே, அல்லாஹும்ம இறைவா, உன்னுடைய ஹபீப், உன்னுடைய ரசூல் அவர்களின் மீது நீ ஸலவாத்தை சொல்லு என்று நாங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை முன்னிறுத்துகிறோமே. முன்னிறுத்திய உடனே அல்லாஹ் முதலாவதாக செய்வது, நீ எனது ஹபீபைக்கு முன்னிறுத்தினாயா, உன்னுடைய அந்தஸ்தை நான் உயர்த்துகிறேன், உன்னுடைய பாவத்தை நான் மன்னிக்கிறேன், நீ கேட்க நினைத்ததை எல்லாம் நான் கபூலாக்குகிறேன். அதனால் தான் எந்த தேவையாக இருந்தாலும் சரி, அந்த தேவைக்காக வேண்டி ஸலவாத்தை நீங்க சொன்னீர்கள் என்று சொன்னால் பின்னால நீங்க அல்லாஹ்விட்ட கேட்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. ஸலவாத் ஓதுகின்ற பொழுதே அவங்களோட தேவை நிறைவேற்றப்பட்டுவிடும். இதுதான் ஸலவாத்துக்கு இருக்கக்கூடிய மரியாதை, இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய கண்ணியம். எனவேதான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இல்லாத ஒரு அமலும் கிடையாது. ஸலவாத்துல எப்படி நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை முன்னிறுத்தி வைத்திருக்கிறோமோ, இறைவன் கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறானோ, அதுபோல எந்த அமலுமே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இல்லாமல் ஒன்று இல்லை. ஒருவர் முஸ்லிமாக வேண்டும். எப்படி முஸ்லிம் ஆகுவது? கலிமாவை சொல்ல வேண்டும். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன சய்யிதனா முஹம்மத் அல்லது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒருவர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று ஒரு கோடி தடவை சொன்னார், அல்லது 10 கோடி தடவை சொன்னார், 100 கோடி தடவை சொன்னார், அவர் முஸ்லிம் ஆகிவிட்டாரா என்று கேட்டால் கிடையவே கிடையாது. எப்பொழுது கலிமாவில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சேர்த்துக் கொள்ளப்படுகிறார்களோ, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் அங்கே இணைக்கப்படுகிறதோ, அங்குதான் அந்த மனிதர் இஸ்லாம் என்ற வட்டத்துக்குள் வந்து சேர்ந்து விடுவார். எனவே ஒருவர் இஸ்லாமாக வேண்டும் என்றாலே அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்டால் மட்டும் போதாது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களையும் ரசூலாக ஏற்றுக்கொண்டால் மட்டும் தான் அவர் முஃமினாக முஸ்லிமாக மாறிவிடுவார். எனவேதான் கலிமாவிலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு மட்டுமே தொழுகிறோம் தொழுகை, அல்லாஹ்வுக்காக வேண்டி தொழுகின்ற தொழுகை. நாங்கள் நினைக்கிறோம் தொழுகை என்று சொன்னால் அது அல்லாஹ்வை மாத்திரம் மனதில் நினைத்துக் கொண்டு தொழ வேண்டும் என்று. அல்லாஹ்வுக்காக வேண்டித்தான் தொழுகிறோம், மாற்று கருத்து
என்பது இல்லை. ஆனால் அங்கே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் நினைவுபடுத்தப்பட வேண்டும். ஃபர்த், கட்டாயம் நினைவுபடுத்தியாக வேண்டும். அப்படி நினைவுபடுத்தாமல் ஒருவன் நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி மட்டும் தொழுகிறேன் என்று இறைவனை நினைத்து தொழுதால் அந்த தொழுகையும் செல்லுபடியாகாது. ஒரு ஃபர்தை விட்டு விட்டால் தொழுகை பாத்தில் முடிச்சு. எப்படி அல்லாஹ் வைத்திருக்கிறான்? தொழுகையிலே அத்தஹியாத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அத்தஹியாத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீது ஸலவாத் சொல்லப்பட வேண்டும் என்று இறைவன் ஹக் சுப்ஹானஹு வ தஆலா விதியாக்கி வைத்திருக்கிறார். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில் அருமை சஹாபாக்கள் ஒருவர் வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், இறைவன் குர்ஆன்ல இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா என்று குர்ஆனுடைய வசனத்தை இறக்கி வைத்திருக்கிறார். நாங்கள் சலாம் சொல்வதற்கு படித்து வைத்திருக்கிறோம். யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி, தொழுகையில நாங்க இருந்தால் அத்தஹியாத்துல வைத்து அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி என்று நாங்கள் சலாம் சொல்லுகிறோம். யா ரசூலல்லாஹ், நாங்கள் எவ்வாறு உங்கள் குடும்பத்தார்கள் மீதும் உங்களின் மீதும் ஸலவாத் சொல்வது என்று கேட்கிறார்கள். இது யாரு கேட்கிறார்கள்? சஹாபிகளில் ஒருவர் கேட்கிறார். யாரை பற்றி கேட்கிறார்கள்? அந்த ஸலவாத் இடம்பெற வேண்டும். யா ரசூலல்லாஹ், உங்களின் மீதும் உங்கள் குடும்பத்தார்களின் மீதும் அஹ்லுல் பைத்துக்களின் மீதும் அந்த ஸலவாத் இருக்க வேண்டும். இதை கேட்ட உடனே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொன்னார்கள், இப்படி ஒரு ஸலவாத்தை கற்றுக் கொடுத்தார்கள். அதுதான் ஸலாத்துல் இப்ராஹிமிய்யா, கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி சய்யிதினா இப்ராஹிம் என்கின்ற இந்த ஸலவாத்தை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். அப்படியானால் தொழுகையில இந்த ஸலவாத்தை ஓதுவது, அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களின் மீது ஸலவாத் சொல்வது, இதை அல்லாஹ் ஃபர்தாக ஆக்கி வைத்திருக்கிறான். அதனால் தான் எந்த தொழுகையாக இருந்தாலும் அதில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களின் மீது ஸலவாத் சொல்லியே ஆக வேண்டும். அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான இடம் எது? அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான இடம் அல்லாஹ்வுடைய மஸ்ஜித். அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான செயல் அல்லாஹ்வை வணங்குவது, தொழுவது. தொழுகையில் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான இடம் எது? சுஜூது செய்வது. எல்லா தொழுகையிலும் சுஜூது இருக்கிறதா? எல்லா தொழுகையிலும் சுஜூது இருக்கா? எல்லா தொழுகையிலும் சுஜூது இல்ல. மையத்து தொழுதால் அங்க சுஜூது கிடையாது. ஆனால் எந்த தொழுகையை தொழுதாலும் அல்லாஹ்வுக்கே மிக விருப்பமான சுஜூது கூட இல்லாத தொழுகை உண்டு. ஆனால் கண்மணி நாயகம் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களின் மீது ஸலவாத் சொல்லாத தொழுகையே இல்லை. மையத்து தொழுகையா இருந்தாலும் முதல் தக்பீர் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறீங்களா? இரண்டாவது தக்பீருக்கு பின்னால கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீது ஸலவாத் சொல்லணும். மையத்து தொழுகையில சுஜூது இருக்கா? சுஜூது இல்ல. ஆனால் ஸலவாத் உண்டு. அல்லாஹ் அப்படி அதை சிறப்பாக்கி வைத்திருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீது ஸலவாத் சொல்வதை தொழுகைக்குள்ளேயே அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீது ஸலவாத் சொல்வதுடைய மகத்துவத்தை அல்லாஹ் எந்த அளவு உயர்த்தி வைத்திருக்கிறான் என்று பாருங்கள். இறைவன் ஹக் சுப்ஹானஹு வ தஆலா ஃபர்லாக்கிய அடுத்த கடமை நோன்பு. நோன்பை எடுத்துக்கொண்டாலும் அங்கும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீது ஸலவாத் சொல்லப்பட வேண்டும். அவர்களுடைய அருளை வேண்ட வேண்டும். அவர்களுடைய இரக்கத்தன்மையை பெற்றுக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அந்த நோன்பினுடைய தக்வா என்கின்ற அந்த முத்தகீன் என்கின்ற பட்டியலை விட்டும் அவர் விலக்கப்பட்டு விடுவார். முதல் பத்திலேயே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், என்ன தெரியுமா? ரமலானுடைய மாதத்தை மூன்றாக பிரித்து முதலாவது பத்தில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை வேண்டுங்கள், இரண்டாவது பத்தில் மக்ஃபிரத்தை வேண்டுங்கள், மூன்றாவது பத்தில் இத்கும் மினன் நாரை வேண்டுங்கள் என்று சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் ஏன் முதல் பத்தில் ரஹ்மத்தை வேண்ட சொன்னார்கள்? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ரஹ்மத்தை வேண்ட சொன்னதற்குரிய காரணம் உண்டு.
ஒரு மனிதருடைய நோன்பு முழுமையாக கபூலாக்கப்பட வேண்டும் என்றால் முதலாவது பத்திலேயே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ரஹ்மத்தை, இரக்கத்தன்மையை, அவர்களுடைய வஸீலாவை ஒவ்வொரு மனிதரும் பெற்றுக்கொண்டே ஆக வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொன்னான்? வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். யா ரசூலல்லாஹ், உங்களை ரஹ்மத்தல் லில் ஆலமீனாகவே நான் இந்த உலகங்களுக்கு அனுப்பி வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? முதல் பத்தில் ரஹ்மத்தை கேளுங்கள் என்கிறார்கள். அல்லாஹ் சொன்ன ரஹ்மத் யார்? எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படி அல்லாஹ் சொன்ன ரஹ்மத்தான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை தாம் முதல் பத்திலே அல்லாஹும்ம ரஹம்னா பிரஹ்மத்திக, யா அல்லாஹ் எனக்கு நீ ரஹ்மத்தை செய்வாயாக, பிரஹ்மத்திக, உன்னுடைய ரஹ்மத்தான நபிகள் நாயகம் என்கின்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கொண்டு எனக்கு நீ ரஹ்மத்தை செய். அங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தே ஆக வேண்டும். அப்படி அந்த ரஹ்மத்தை நீங்கள் பெற்றுக் கொண்டால் தான் வலவ் அன்னஹும் மிஸ்ஸலமு அன்ஃபுஸஹும் ஜாஊக, யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு முன்னால வந்து நிற்பார்கள் அநியாயம் செய்து கொண்டவர்கள், தீங்கிழைத்துக் கொண்டவர்கள், பாவம் செய்தவர்கள். அப்படி வந்து நின்றால் வஸ்தக்ஃபிருல்லாஹ வஸ்தக்ஃபிர் லஹுர் ரசூல், அல்லாஹ்விடத்தில் அவர்கள் பாவ மன்னிப்பு தேடுவார்கள். நாயகமே, நீங்களும் பாவ மன்னிப்பு தேடணும். முதலாவதாக ஜாஊக, உங்ககிட்ட வரணும். யா ரசூலல்லாஹ், உங்ககிட்ட வரணும். அதுக்கு பின்னாலதான் பாவ மன்னிப்பு. முதலாவது பத்துல ரஹ்மத்தை கேட்கணும், அதற்கு பின்னாலதான் மக்ஃபிரத், பாவ மன்னிப்பு. இப்படி அல்லாஹ் நோன்புக்குள்ளும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை உள்ளே நுழைத்து வைத்திருக்கிறான். ஒவ்வொரு அமலையும் எடுத்து பாருங்கள். எந்தெந்த அமல்களில் எல்லாம் இறைவன் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே அவனுக்காக வேண்டி செய்கின்ற அமல் என்று வைத்திருக்கிறானோ அந்த அமல்களுக்கு பின்னாலே எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தான் இருப்பார்கள். அவர்களை கொண்டுதான் அந்த அமல் இபாதத்து ஏற்றுக்கொள்ளப்படுமா படாதா என்பதனை முடிவு செய்யப்படுகிறது. எத்தனை கோடான கோடி அமல்கள் செய்திருந்தாலும், எத்தனை கோடான கோடி ரக்காத்துக்கள் தொழுதிருந்தாலும், உஹது மலையளவு அமல்களோடு நாங்கள் சென்றிருந்தாலும், நாளை கியாமத்தில் அல்லாஹ் சொல்ல போவது என்ன தெரியுமா? என்னுடைய ரஹ்மத்தை கொண்டு சுவர்க்கம் செல்லுங்கள், என்னுடைய ரஹ்மத்தை கொண்டு சுவர்க்கம் செல்லுங்கள் என்றால் யார் அந்த ரஹ்மத்? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கின்றவர்கள் தான் ரஹ்மத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உங்களுக்கு சைன் வச்சால் தான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உங்களுக்காக வேண்டி பரிந்துரை செய்தால் தான் நீங்கள் எத்தனை கோடி அமல்களோடு சென்றாலும் சுவர்க்கம் உங்களுக்கு கிடைக்கும். இல்லை என்றால் சுவர்க்கம் கிடையாது. அதைத்தான் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீது ஸலவாத்து சொல்வது அதன் மூலமாக கிடைக்கின்ற மிக பெரும் ஃபாயிதா நாளைக்கு ஷஃபாஅத்துல் குப்ரா என்று சொல்லக்கூடிய பெரிய ஷஃபாஅத் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மூலமாக ஸலவாத்து சொன்னவர்களுக்கு கிடைக்கும். கியாமத்தினுடைய அமளித்த மொழிகளை எல்லாம் பேசுவோம். இப்படி கஷ்டம் இருக்கிறது, அப்படி கஷ்டம் இருக்கிறது, வெயில் அடிக்கும், எல்லாம் பேசுவோம். அதிலிருந்து தப்புவது எவ்வாறு என்று சொல்ல வேண்டும் இல்லையா? எவ்வாறு அதிலிருந்து பாதுகாப்பு பெறுவது? பாதுகாப்பு பெறுவதற்கு மிக முக்கியமான ஒன்றுதான் ஸலவாத். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களின் மீது யார் ஸலவாத் சொல்கிறார்களோ அவர்கள் நாளை கியாமத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய ஷஃபாஅத்துக்கு உட்பட்டு விடுவார்கள். இறைவன் இந்த ஸலவாத்தை எல்லாருக்குமே சொல்லவும் இல்லை. அந்த ஸலவாத்தை சொல்றதற்கு தகுதி இருக்கு. ஒரு விஷயத்தை செய்ய போறேன்னு சொன்னா எல்லாருக்கும் எல்லாத்தையுமே சொல்ல மாட்டார். ஸலவாத்து சொல்வதற்கு தகுதியானவர்களை அல்லாஹ் தேர்வு செய்து வைத்திருக்கிறான். இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி. அல்லாஹ் ஸலவாத்து சொல்கிறார், அல்லாஹ்வுடைய மலக்குமார்கள் ஸலவாத்து சொல்கிறார்கள். ரெண்டு பேரும் ஓகே. அல்லாஹ் ஸலவாத்து சொல்கிறான், ரப்புல் ஆலமீன். மலக்குமார்கள் பாவமே செய்யாதவர்கள் ஸலவாத்து சொல்கிறார்கள். ஓகே. அடுத்தது யாருக்கு தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, ஈமான் கொண்டவர்களே நீங்க ஸலவாத்து சொல்லணும். இங்க யா அய்யுஹன் நாஸ் என்று சொல்லல, மனிதர்களே என்று அல்லாஹ் சொல்லல. ஈமான் கொண்டவர்கள் தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களின் மீது ஸலவாத்து சொல்வதற்கு தகுதியானவர்கள்.
அதனால் இறைவன் சொல்கிறான், ஈமான் கொண்டவர்களே, ஈமான்தாரிகளே, நீங்க ஸலவாத்து சொல்லுங்கள். இதுதான் அல்லாஹ் சொல்கிறான். ஸலவாத்து மட்டுமல்ல, சலாமும் சொல்லுங்கள். ஸலவாத்தும் சலாமும் சொல்ல வேண்டும். சில பேர்கள் ஸலவாத்து சொல்ல சொன்னா ஸலாத்துல் இப்ராஹிமியா மட்டும் தான் சொல்றது. கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா இப்ராஹிம். அப்ப எங்க ஸலவாத் எங்க போச்சு? அங்க ஸலவாத்து மட்டும் தான், சலாம் இல்ல. அது தொழுகைக்காக வேண்டி சொல்லப்பட்ட ஸலவாத். தொழுகையில் அத்தஹியாத்துல் அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபி என்று சலாம் சொல்லியாச்சு. பின்னால கமா ஸல்லைத ஓதினா ஸலவாத்தும் வருது, சலாமும் வருது. ஆனால் இதையே நாங்க கமா ஸல்லைத அடுத்த டைம்ல ஓதுகின்ற பொழுது இன்னொரு ஸலவாத்துள்ள சலாம் உள்ள ஸலவாத்தை நாங்க சேர்த்துக் கொள்ளணும். அப்பதான் அந்த ஸலவாத் பரிபூர்ணமாகும். அதனாலதான் கமா ஸல்லைத இப்ராஹிமியா ஸலாத்துல் இப்ராஹிமியா ஓதுகின்ற பொழுது நாங்க சலாமும் வருகின்ற மாதிரி ஒரு ஸலவாத்தை சொல்லிக் கொள்ள வேண்டும். மையத்தை தொழுகிறதுக்காக வேண்டி எல்லாரும் நின்னு சொன்னா வந்து முன்னுக்கு வந்து சொல்லுவாங்க, ஸலவாத்துல் இப்ராஹிமியா சிறப்பான ஸலவாத், அதையே நீங்க மையத்தை தொழுகையில இரண்டாவது சலாமுக்கு பின்னால் ஓதுங்க. அதோட சேர்த்து இன்னொரு சலாம் உள்ள ஸலவாத்தையும் சேர்த்துக் கொள்ளணும். அப்படி சேர்த்தால்தான் அந்த ஸலவாத் பரிபூர்ணமாகும், அந்த தொழுகை பரிபூர்ணமாகும். அத்தஹியாத்துல் அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபி என்று சொன்னதை போல அத்தஹியாத்தில ஜனாஸா தொழுகையிலும் நாங்கள் ஸலவாத்தையும் சலாமும் வருகின்ற மாதிரி ஒரு ஸலவாத்தை சொல்லிக் கொள்ள வேண்டும். தொழுகையிலே ஸலவாத் இருக்கு, தொழுகையில ஸலவாத் இருக்கு. அந்த தொழுகைக்கு அழைக்கின்ற அதானில ஸலவாத்தை சொல்லக்கூடாதா? தொழுகையில ஸலவாத் இருக்கு என்று சொன்னா தொழுகைக்காக வேண்டியே அழைக்கின்ற அதானில வேறாக நீங்க ஸலவாத் சொல்லணும் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. புத்தி உள்ளவர்களுக்கு தெரியும், தொழுகையில இருக்கின்றா பாங்குக்கு முன்னால நாங்க சொல்லித்தான் ஆகணும். அதனால ஸலவாத் ஓதுவது சிறப்பானது. ஸலவாத்தை தடுப்பவர்கள் யார் என்பதை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான் இல்லையா, யா அய்யுஹல்லதீன ஆமனூ என்று சொல்லி இருக்கிறார். ஈமான்தார்கள் ஸலவாத் சொல்வாங்க, ஈமான் இல்லாதவர்கள் ஸலவாத் சொல்ல மாட்டார்கள். அதனால் ஈமான்தார்கள் அவர்கள் ஸலவாத் சொல்லிக் கொண்டேதான் இருப்பார்கள். இன்றும் சொல்வார்கள், நாளையும் சொல்வார்கள், மௌத் வரையிலும் சொல்வார்கள், கபரிலும் சொல்வார்கள், கியாமத்திலும் சொல்வார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீது சுவர்க்கத்திலும் அந்த ஸலவாத்தை நாங்கள் சொல்லிக் கொண்டே இருப்போம். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீது ஸலவாத்தை சொல்வதை எங்களுடைய நாவுகள் மணக்க மணக்க எங்களால் முடிந்த அளவு அதிகமான ஸலவாத்துக்களை நாங்கள் சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். அப்படி சொல்லிக் கொண்டு இருக்கின்ற பொழுது எங்களுடைய நோய்கள் அகற்றப்படுகின்றது, நோய்கள் இல்லாமலாக்கப்படுகின்றது, வியாபாரத்தில் பரக்கத்து ஏற்படுகிறது, பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, அந்தஸ்து உயர்கிறது. நீங்கள் 100 கோடி ஸலவாத்துக்களை சொல்லி இருக்கிறீர்கள் அல்லவா? ஒவ்வொரு ஸலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்களிடத்தில் போய் காட்டப்படுகிறது. காட்டப்படுவது உங்களை மட்டுமல்ல, உங்களுடைய தந்தையும். ஸல்லல்லாஹு அலைஹி 1 லட்சம் சொல்லி இருப்பீர்கள், சில பேர்கள் 1 கோடி சென்றிருப்பீர்கள். எத்தனை கோடிகள் நீங்கள் சென்றீர்களோ அந்த ஸலவாத்துக்களை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர் கணக்கில் வைத்திருக்கிறார்கள். அதனுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்ன ஒரு செய்தி என்ன தெரியுமா? இன்னைக்கு நாங்க எல்லோருமே இத்தனை ஸலவாத்துக்களை ஓதி 100 கோடி ஸலவாத்துக்களை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு சமர்ப்பணம் செய்கிறோம். எதற்காக வேண்டி? ஏன் நாங்க ஸலவாத் ஓதுறோம்? ஸலவாத் ஓதுறது எங்களுடைய ஆயிரம் தேவைகள் இருந்தாலும் இந்த தேவைகளுக்காக வேண்டிய அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத் ஸலவாத் ஓதுவது கிடையாது. ஒரே ஒரு காரணத்துக்காக வேண்டி நாங்கள் ஸலவாத் ஓதுவோம். என்ன காரணம்? நாளை கியாமத்திலும் சுவர்க்கத்திலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு ஒன்றாக இருக்க வேண்டும், அவர்களுடைய காலடியில இருக்க வேண்டும் என்கின்ற ஆசையில நாங்க எல்லோரும் அந்த ஸலவாத் ஓதுவோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றே சொன்னார்கள், நாளை சுவர்க்கத்தில் என்னை சூழவும், என்னுடைய வலது பக்கம் இடது பக்கம் மேலால் கீழால் என்னை சூழ இருப்பவர்கள் என் மீது யார் அதிகமாக ஸலவாத் சொல்லி இருக்கிறார்களோ அவர்கள் தான் இருப்பார்கள் என்றார்கள் பெருமானார் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால் நிச்சயமாக நாளை கியாமத்திலும் சுவர்க்கத்திலும் இந்த ஸலவாத் மஜ்லிஸில் கலந்து கொண்டவர்கள் யார் யாரெல்லாம் ஓதினார்களோ அத்தனை பேர்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை சூழ இருக்கக்கூடிய பாக்கியத்தை நாம் அனைவரும் பெற்றுக் கொள்வோம். இது ஸலவாத் மஜ்லிஸ். இந்த மஜ்லிஸ் இன்ஷா அல்லாஹ் இதற்கு பின்னாலும் தொடரும். இது போன்று அல்ல, பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு மத்தியிலே
பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு மத்தியில இன்ஷா அல்லாஹ் இந்த ஸலவாத் மஜ்லிஸுடைய பிரமாண்டம் இதற்கு பின்னால் வெளியாகும் என்பதையும் கூறி வாய்ப்பளித்த எனக்கு நன்றி கூறி உங்களுக்கு நான் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. لا إله إلا الله لا إله إلا الله لا إله